ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சைக்ளோபீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓம் சாண்ட் பண்ணுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஓம் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு என்ன வந்துச்சு? ஓம் அப்படின்றது ஒரு ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வேர்டு, ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸ் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு அப்படின்னு தான் நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க. ஸோ ஓம் அப்படின்னா மோஸ்ட்லி ஹிந்து பீப்புள் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். பட் ஓம் அப்படின்றது ஹிந்துவோ கிறிஸ்டியானிட்டியோ இல்லை முஸ்லீமோ எந்த ரிலீஜன் சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தையும் இல்லை. இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஓம் இது வந்து இட் இஸ் காமன் டு ஆல் பீப்புள் இன் த யூனிவர்ஸ். ஓம் அப்படின்றது யூனிவர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட்டு சவுண்ட் வேவ். அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஓம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஓம் சொல்கிறதால நம்ம உடம்புல என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பாடியும் மைண்டும் வந்து ஃபர்ஸ்ட்டு எனர்ஜைஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது நம்மளோட ஸ்டொமக்குக்கு வந்து அது ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்டொமக் மசில்ஸை வந்து அது என்ன பண்ணணும்னா ரிலாக்ஸ் பண்ணணும். அப்புறம் அது எதுக்கு ரெமெடியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிற்று வலி. ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெமெடி அப்படின்னு நிறைய பேர் இங்கே சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம மைண்டை வந்து அது காம் பண்ணும். நம்ம பாடிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. அண்ட் தென் கோவத்தை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டமையும் செல்ஃப் ஹீலிங் பவரையும் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அது வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்போது நம்ம அவ்வளோ சீக்கிரமாக நியூ டிசீஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆக மாட்டோம். அதுக்கு அடுத்தது இப்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சைனஸ். ஸோ எல்லாருக்குமே இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து இப்போ இருக்குது. அதை வந்து இது ரிலீவ் பண்ணுது, அதுலேருந்து ரிலீவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போது நான் வந்து ஓம் அப்படின்னு சாண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அடி வயிற்றுலேருந்து சாண்ட் பண்ணோம், ஓகேவா? இந்த மாதிரி அடிவயிறுலேருந்து லாங்காக சாண்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் வருது வோக்கல் கார்டில். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சைனஸை ஓப்பன் பண்ணி கிளியர் பண்ணுது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுது, பாடியும் ரிலாக்ஸ் பண்ணுது. இதனால் நமக்கு நிறைய கார்டியோவாஸ்குலர் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நான் ஓம் அப்படின்னு சாண்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு வைப்ரேஷன் வருது. அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லையும் வந்து ஆக்டிவாக வச்சுக்குது. அப்படி ஆக்டிவாக இருக்கப்போ நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆக்சிஜனோட யூசேஜ் வந்து பாடியில் அதிகமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டீப்பாக ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுவோம். அப்படி பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது. அண்ட் அப்படியே வந்து பிபியும் வந்து கண்ட்ரோல் ஆகுது, ஹைப்பர் டென்ஷனும் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேருக்கு என்ன தேவையாக இருக்குது அப்படின்னா க்ளோயிங் பாடி. ஓம் சொல்கிறதால நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறி நம்மளோட பாடி வந்து க்ளீன் ஆகி வெளியே வந்து நமக்கு ஒரு க்ளோயிங் சர்ஃபேஸை வந்து தருது. ஸோ நீங்கள் ஓமெல்லாம் சாண்ட் பண்ணி என்னென்ன மாற்றங்களை கண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் தென், பாய்.